10 நாள் வீட்ல இல்ல அப்படின்னா தான் நம்ம அருமையா வீட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் புரியுது. வீட்ல இருந்து கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. இந்த வீக் தான் அவ்வளோ பீஸ்ஃபுல்லா வீட்ல வந்து மார்னிங் ரொட்டீனோட அவ்வளோ சூப்பரா போச்சு. ரொம்பவே மனசு ஹேப்பியா இருந்தது. இத நான் எவ்வளோ மிஸ் பண்றேன் அப்படின்றது வந்து இப்போ தான் என்னால வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுது. காலையில வேலை செய்யும்போது டென்ஷனா தான் இருக்கும். நம்மள விட்டா போதும் அப்படின்னு தான் தோணும். பட் வந்து அது இல்லாமலும் நம்மளால இருக்க முடியாது போல இருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில 5:00 வந்து என்னுடைய ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். காலையில குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து சாதம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பொரியல் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் சாம்பார் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ஏப்ரான் வந்து காலையில் எதுக்கு போட்டுட்ருக்கேன், ஏப்ரான் போட்டுட்டு தான் குக் பண்ணுவேன்னு கேட்டேன்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நிறைய வந்து பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை இருந்தது. எப்போவுமே வந்து இந்த பாத்திரம் வாஷ் பண்ணும்போது என் மேலெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். இதுக்கு முன்னாடி கூட நிறைய ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் 2 ஏப்ரான் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது இப்போ தான் ரிசீவ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு. கிச்சனில் எனக்கு பிடிக்காத ஒரு வேலைன்னா வந்து பார்த்திங்கன்னா, அது இந்த வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது தான். உங்களுக்கு எந்த வேலை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பொரியல் சொல்லட்டுமா? இது ரொம்ப சிம்பிளான ஒரு அழகு பரசான ஒரு ரெசிபி தான். எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விட்டுட்டு, அதிலே வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் தான். அதுக்கப்புறம் நான் பருப்பு கூட சேர்த்து வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன். ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு பெரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பொரியல் சிம்பிளாக சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிடும். ஸோ வந்து ரெடி பண்ணிவிட்டு அதையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி மகிழனுக்கு கொடுக்குறதுக்கு பருப்பு சாதம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சம் பருப்பு எடுத்துகிட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகமும் ரைஸும் சேர்த்து சூப்பராக வந்து மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. தம்பிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அப்படியே வந்து மதியம் கொண்டு ஸ்கூலில் விட்டுறணும். அவ்வளோதான்.